தமிழ் விக்கியின் கட்டுரை சங்கரர் ஆதிசங்கரர் பொதுயுகம் 7ஆம் நூற்றாண்டு இந்திய சிந்தனையாளர் தத்துவவாதி தூய அறிவை மட்டுமே இறையாக முன்வைத்த அத்வைதி இந்திய சிந்தனையின் ஆழமான பாதிப்பை நிகழ்த்திய அத்வைத வேதாந்தத்தை முன்வைத்தவர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே பிரம்மம் அனைத்துமே ஒன்று என்ற கருத்தின் மூலம் இந்திய மதத்தின் 6 மதங்களையும் ஒன்றாக்கி ஷண்மத சங்கிரகத்தை முன்வைத்தவர். சங்கரருக்கு பின்வந்த இந்திய சிந்தனையின் எல்லா தளங்களிலும் மறுக்கும் தளங்கள் உட்பட சங்கரரின் பங்களிப்பு உண்டு. சங்கரர் இந்து ஞான மரபில் உள்ள தூய அறிவை மட்டுமே முன்வைக்கும் நூல்களை விரிவாக புது விளக்கங்கள் வழியாக பரவலாக எடுத்துச் சென்று பிரம்மம் என்னும் கருதுகோளை வலுவாக நிறுவினார். வாழ்க்கை குறிப்பு சங்கரர் கேரளத்தில் உள்ள காலடியில் சிவகுரு ஆரியாம்பாள் இணையருக்கு மகனாய் பிறந்தார். 8 வயதில் துறவறம் மேற்கொண்டார். இளமையில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத் பாதரிடம் வேதாந்தம், கௌடபதிய காரிகா, பிரம்மசூத்திரம், வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள், இதர தத்துவங்களை பயின்றார். அவருடைய சீடர்களிடையே சங்கராச்சாரியார் என்ற பட்டத்தை பெற்றார். பொதுயுகம் 4ஆம் நூற்றாண்டு என்றும் பொதுயுகம் 7ஆம் நூற்றாண்டு என்றும் இவர் வாழ்ந்து வந்த காலத்தினை பற்றி இரு வாதங்கள் நிலவுகின்றன. தொன்மம் இந்தியாவில் சங்கரர் பெயரில் தொடர்ந்து புராணங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே உள்ளன. சங்கரர் இந்தியாவின் சக்தி பீடங்களை ஸ்தாபித்தார். பல கோவில்களில் யந்திரங்கள் சங்கரரால் நிறுவப்பட்டவை என்பர். உதாரணம் கொடுங்கல்லூர் கோவில் கேரள நம்பூதிரிகளின் சாதி நெறிகளை வகுத்துச் சொல்லும் சங்கர ஸ்மிருதி சங்கரரால் எழுதப்பட்டது என்பர். சங்கரர் வைதீகர்களால் பழிவாங்கப்பட்டார் என்று தொன்ம கதைகள் உள்ளன. அவரது அன்னையை சிதையேற்றக்கூட வைதீகர் வரவில்லை, அவரே தன்னந்தனியாக அதை செய்தார் என்கின்றன கதைகள். அவரை பலமுறை கொல்ல முயன்றதாகவும் அவர் தப்பித்ததாகவும் கதைகள் உள்ளன. சண்டாளர் சங்கரர் ஆற்றில் நீராடிவிட்டு வரும்பொழுது 5 நாய்களுடன் சண்டாளர் ஒருவர் அவர் முன்னே வந்தார். சங்கரரின் சீடர்கள் சங்கரருக்கு வழிவிட்டு ஒதுங்குமாறு அவரை கேட்டனர். சண்டாளர் சங்கரரிடம், என் உடல் நகர வேண்டுமா அல்லது ஆத்மா நகர வேண்டுமா என்று கேட்க சங்கரர் அவர் காலில் விழுந்து வணங்கினார். அத்வைதத்தின் பரிபூர்ண உண்மையை உணர்த்தி அருளியதாக கூறி அச்சண்டாளரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் சங்கரர். மனிஷா பஞ்சகம் பாடினார். இவ்வுண்மையை சங்கரருக்கு உணர்த்த சண்டாள உருவில் சிவனே வந்ததாக சங்கர விஜயம் முதலிய நூல்கள் கூறுகின்றன. வாதங்கள் இன்றைய சென்னைக்கு அருகில் இருக்கும் மாங்காடு என்னும் ஊரில் காபாலிகர்களோடு சங்கரர் வாதம் செய்தார். கர்ம மீமாம்சா எனப்படும் கொள்கையினை பின்பற்றி மகிஷ்மதி என்னும் ஊரில் வசித்து வந்த மண்டன மிஸ்ரர் உடன் அவரது மனைவி சரசவாணி முன்னிலையில் வாதம் செய்தார் சங்கரர். மண்டன மிஸ்ரரை தொடர்ந்து அவரது மனைவி சரஸ்ரவாணியுடனும் வாதித்தார். சங்கரருடன் வாதத்தில் தோல்வி அடைந்த மண்டன மிஸ்ரர் துறவரம் ஏற்று சுரேஸ்வரர் என்ற பெயருடன் சங்கரரின் சீடரானார். அமைப்பு பணிகள் சங்கரர் தெற்கில் சாரதா பீடம், மேற்கில் துவாரகா பீடம், வடக்கில் ஜோஷிமடம், கிழக்கில் கோவர்த்தன பீடம் என்று 4 அத்வைத பீடங்களை நிறுவி தன் சீடர்களான ஹஸ்தமலகர், சுரேஸ்வர், பத்மபாதர், தோடகர் என்பவர்களை ஒவ்வொரு பீடத்திற்கும் மடாதிபதிகளாக நியமித்தார் என்பர். ஆனால் 4 சங்கர மடங்களும் மிக பிற்காலத்தில் சைவம், வைணவம் பெருமதங்களாக வளர்ந்த பின்பு பெருங்கோவில்கள் எழுப்பப்பட்ட பொழுது ஆலய நிர்வாகத்திற்காக மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள். சங்கரர் பெயருக்கு இருந்த மதிப்பு காரணமாகவே அவை சங்கரரால் உருவாக்கப்பட்டவை என்று சொல்லிக்கொண்டன. ஆனால் வேறு சங்கரர்கள் இருந்திருக்கலாம்.
காஞ்சிபுரத்தில் சர்வ ஞான பீடம் என்னும் வேதாந்த கல்வி நிலையத்தை நிறுவினர். ஏராளமான கோவில்களில் எந்திரங்கள் சங்கரர்களால் நிறுவப்பட்டன என நம்பப்படுகிறது. உதாரணம் கொடுங்கலூர் கோவில். கிழக்கு திசை பீடாதிபதி பத்மபாதர். பீடம் கோவர்த்தன மடம். இடம் பூரி. மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம். வேதம் ரிக். தெற்கு திசை சுரேஸ்வர். பீடம் சாரதா பீடம். இடம் ஸ்ருங்கேரி. மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. வேதம் யஜுர். திசை மேற்கு. பீடாதிபதி ஹஸ்தமலகர். பீடம் காளிகா. இடம் துவாரகை. மகா வாக்கியம் தத்துவமசி. வேதம் சாமவேதம். வடக்கு திசை பீடாதிபதி தோடகர். மடம் ஜோஷி மடம். இடம் சமேலி. வாக்கியம் அயம் ஆத்மான் பிரம்மம். வேதம் அதர்வணம். வரலாறு. சங்கரரின் காலகட்டத்தில் பிராமண சத்திரிய மேலாதிக்கத்துக்கு எதிராக வைசியர்களின் எழுச்சியாக நிகழ்ந்த பௌத்தமும் சமணமும் அரசர்களின் மதங்களாக மாறி வைசியர்களை ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்தன. செல்வ செழிப்பும் ஊழலும் மிகுந்து மக்களிடமிருந்து அந்நியமாகின. வஜ்ராயனம் போன்ற இரகசிய சடங்குகளும் காம கொண்டாட்டங்களும் மிகுந்த தாந்திரீக பௌத்த மத கிளைகள் செல்வாக்கு பெற்றன. அச்சூழலில் உருவான சங்கரர் பௌத்த சமண மதங்களின் மேலாதிக்கத்தை எதிர்த்து ஒரு சமூக மாற்றத்துக்கு வித்திட்டார். அடுத்த கட்டத்தில் சூத்திரர்களின் எழுச்சி சங்கரரின் சிந்தனையில் இருந்தே தோன்றியது. சூத்திரர்களின் மேலாதிக்கம் சைவத்திலும் வைணவத்திலும் உருவான பக்தி இயக்கம் வழியாகவே உருவானது. அதற்கு அடித்தளமிட்டது சங்கரரின் சிந்தனைகளே. சங்கரரின் காலகட்டத்தில் இந்து மதம் என்பது வேள்விச் சடங்குகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் உடைய வைதீக மதமாக இருந்தது. பிராமணர்கள் அதன் தலைமை பொறுப்பில் இருந்தனர். இந்தியாவெங்கும் இருந்த பல்லாயிரக்கணக்கான பழங்குடி தெய்வங்களும் வழிபாட்டு முறைகளும் இந்து மதத்தின் அடித்தட்டில் புழங்கின. மன்னர்கள் வைதீக மதத்தையே ஆதரித்தனர். சங்கரர் இந்து மதத்தை முழுமையாக மாற்றியமைத்தார். இந்து மதத்தில் இரு பெரும் பிரிவுகள் உண்டு. ஒன்று வேள்விகள் மற்றும் பூசைகள் ஆகியவற்றால் ஆன சடங்குகளின் அடுக்கு. இன்னொன்று உயர் தத்துவத்தால் ஆன அடுக்கு. வேதங்களிலேயே இந்த இரு அடுக்குகளும் உண்டு. முதல் அடுக்கு கர்மகாண்டம் என்றும் இரண்டாம் அடுக்கு ஞானகாண்டம் என்றும் அழைக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் இருந்தது கர்மகாண்டம் மட்டுமே. ஞானம் குருகுலங்களிலும் துறவிகளிலும் மட்டுமே இருந்தது. சாதாரண பார்வையில் சங்கரர் இறை மறுப்பாளர். அன்றைய எந்த இறைவனையும் ஏற்றுக்கொண்டவர் அல்லர். அவர் இறை என்று சொன்னது அறிதல்களாக நம்மை வந்தடையும் அனைத்துமாகி நிற்கக்கூடிய பிரபஞ்சம் தழுவிய ஒன்றை மட்டுமே. அதை வெளியே அறிய வேண்டியதில்லை. என்னை நான் உணர்வதே இறை அனுபவம் என்றார். இறை என்பது வழிபட வேண்டிய சக்தி அல்ல. மண்டியிட்டு மன்றாட வேண்டிய அரசனும் அல்ல. ஒவ்வொருவரும் தன்னுள் தான் என உணரக்கூடிய முதல் முழுமை மட்டுமே அது. தன்னை இறையென உணர்வதே இறை அனுபவத்தின் உச்சம். அதையே அவர் பிரம்மம் என்றார். மற்ற அனைத்து இறை வடிவங்களையும் மனமயக்கங்கள் என்றே சொன்னார். அந்த மனமயக்கங்களை முன்வைக்கக்கூடிய மதங்களை நிராகரித்தார். மாற்றங்கள். இந்து மதம் என்பது வேதங்களின் ஞான காண்டத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்று அவர் வாதிட்டார். தூய அறிவே ஆன்மீகம் என்றும் நம்பிக்கையும் வழிபாடுகளும் சடங்குகளும் அல்ல என்றும் சொன்னார். சங்கரின் பெரும் பங்களிப்பு என்பது பொதுத்தளத்திற்கு வந்து அங்கே கர்மகாண்டத்தை முழுமையாக நிராகரித்தது. வேள்விச் சடங்குகளை அவர் முழுமையாகவே மறுத்தார். பூசைகள் பலிகள் போன்றவற்றை நிராகரித்தார். பிரம்மம். 7ஆம் நூற்றாண்டில் சங்கரர் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் காணாபத்தியம் சௌரம்
ஆகிய 6 மதங்களையும் ஒன்றாக்கினார் என நூல்களில் உள்ளன. அதை ஷண்மத சம்கிரகம் என்பர். இவற்றை தத்துவத்தளத்தில் பிரம்மம் என்னும் மையக்கருத்தை வைத்து செய்தார். பிரம்மம் என்றால் ஒரு தத்துவ உருவகம் மட்டும்தான். இந்த பிரபஞ்சமாக நம்மை சூழ்ந்திருப்பது பிரம்மமே. 6 மதத்தின் தெய்வங்களும் நம்மால் அறிய முடியாததும் பிரபஞ்சத்தின் முதற் காரணமாக இருப்பதுமான பிரம்மத்தின் வடிவங்களே என்று விளக்கினார். ஏகதண்டி சம்பிரதாயம் என்னும் துறவியர் மரபாக அது ஆனது. அவர்களின் வழியில்தான் 6 மதங்களுக்கு பூஜை செய்பவர்களான ஸ்மார்த்தர் என்னும் பிராமண பிரிவினர் உருவாகினர். சங்கரர் வைதீக மரபை எதிர்த்து பிரம்மம் என்னும் தத்துவக் கடவுள் கோட்பாட்டை முன்வைத்ததன் வழியாக இந்து மதத்தின் பன்முகத்தன்மையை மீண்டும் நிறுவினார். இந்தியாவின் பல நூறு நாட்டார் பழங்குடி தெய்வங்களை மைய மரபுக்குள் கொண்டு வந்து அதன் மூலம் பக்தி இயக்கம் உருவாக வழிகோலினார். அதன் மூலம் இந்திய அரசியலில், பண்பாட்டில், சமூகவியலில் அடித்தள மக்களின் ஒரு பேர் எழுச்சிக்கு வழிவகுத்தார். அவர் தூய அறிவை மட்டுமே இறையாக முன்வைத்த அத்வைதி. அவரது நூல்கள் வேதாந்தம் என்னும் ஞான காண்டத்தை மட்டுமே இந்து மரபின் சாராம்சமாக முன்வைப்பவை. அவர் சடங்கு மதத்துக்கும் வேள்வி மதத்துக்கும் முழுமையான எதிரி. முழுமுதல் தெய்வம் பிரம்மம் என்னும் கருதுகோள் அடிப்படையில் வைதீக வேள்விகளுக்கு எதிரான பெரும் ஆற்றலாக மாறியது. அனைத்து பழங்குடி தெய்வங்களையும் அது பிரம்மத்தின் வடிவங்களாகவே காணத் தொடங்கியது. சிவன், விஷ்ணு, சக்தி போன்ற தெய்வங்களை பிரம்மத்தின் கணக்கூடிய தோற்றங்களாக விளக்கியது. அனைத்து சிறு தெய்வங்களும் அதன் பெரிய தெய்வங்களின் வடிவங்கள்தானே என்ற வாதம் உருவாகியது. விளைவாக சைவம், வைணவம், சாக்தம் ஆகிய மதங்கள் அனைத்து சிறு தெய்வங்களையும் உள்ளே இழுத்து கொண்டு பெரிய மதங்களாக வளர்ந்தன. இந்தியாவின் பல நூறு நாட்டார் பழங்குடி தெய்வங்களை மைய மரபுக்குள் கொண்டு வந்து அதன் மூலம் பக்தி இயக்கம் உருவாக வழிகோலினார். அதன் மூலம் இந்திய அரசியல், பண்பாட்டில், சமூகவியலில் அடித்தள மக்களின் ஒரு பேர் எழுச்சிக்கு வழிவகுத்தார். தமிழ்நாட்டில் உருவாகி வட இந்தியா முழுக்க பரவிய பக்தி இயக்கம் என்பது முழுக்க முழுக்க சூத்திர ஜாதிகளின் எழுச்சியால் ஆனது. தங்கள் தெய்வங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட பொழுது சிறிய சூத்திர ஜாதிகள் ஒற்றை பெரும் ஜாதியாக ஒருங்கிணைந்தன. இது சூத்திரர்கள் நிலவுடைமை கொள்ளவும் பேரரசுகள் அமையவும் வழிவகுத்தது. தென்னகத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின் உருவான பெரும் பேரரசுகள் அனைத்துமே பக்தி இயக்கத்தால் எழுச்சி பெற்ற சூத்திரர்களால் உருவாக்கப்பட்டவைதான். கடைசியாக உருவான நாயக்கர் பேரரசும் மராட்டிய பேரரசும் உட்பட. நவீன இந்திய சிந்தனை. இந்தியா நவீன யுகத்தை எதிர்கொண்ட பொழுது இந்திய ஞான மரபின் பின்னணியில் இருந்து ஜாதி பேதங்களுக்கு எதிராக, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக, மனிதாபிமானமற்ற சடங்குகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து வந்த ஆரம்பகட்ட புரட்சியாளர்கள் ஏறத்தாழ அனைவருமே சங்கரை பின்பற்றி அத்வைதிகள்தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், நாராயணகுரு போன்றவர்கள் உதாரணம். ஆரம்பகட்ட தலித் போராளி அமைப்புகள் பல அத்வைத சபைகள்தான். அத்வைதானந்த சபை என்னும் அமைப்பே ஐயன்காளியை உருவாக்கியது. அயோத்திதாச பண்டிதர் சென்னை அத்வைத சபையுடன் இணைந்து பணியாற்றினார். எழுத்து: சங்கரர் சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி, கோவிந்தாஷ்டகம், பஜகோவிந்தம், சித்தாந்த சாக்கியம், விவேக சூடாமணி, ஆத்மபோதம், உபதேச சஹஸ்ரி, கனகதாரா சோஸ்திரம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களை இயற்றினார். விஷ்ணு சகசரநாமம் போன்ற சமய நூல்களுக்கு இவர் விளக்க உரை எழுதினார். நிர்வாணாஷ்டகம் என்பது சங்கரரால் இயற்றப்பட்ட 6 ஸ்லோகங்களின் தொகுப்பு. இப்பாடலில்
சிவ வழிபாட்டின் பெருமையை கூறியும் வேதம், வேள்வி, மதம் ஆகியவற்றை மறுத்து இறுதியில் பிரம்மமே ஆனந்தமயமானவன் என்றார். 6 பாடல்களும் சிவானந்த ரூபு சிவோகம் சிவோகம் என்று முடியும். கேரள நம்பூதிரிகளின் சாதி நெறிகளை வகுத்துச் சொல்லும் சங்கர ஸ்மிருதி சங்கரரால் எழுதப்பட்டது என்பர். சங்கரர் இந்து ஞான மரபில் உள்ள தூய அறிவை மட்டுமே முன்வைக்கும் நூல்களை புது விளக்கங்கள் வழியாக பரவலாக எடுத்து சென்றார். விளைவாக பிரம்மம் என்னும் கருதுகோள் வலுவாக நிறுவப்பட்டது. அவரது நூல்கள் வேதாந்தம் என்னும் ஞான காண்டத்தை மட்டுமே இந்து மரபின் சாராம்சமாக முன்வைப்பவை. தத்துவம் சங்கரரின் தத்துவம் அத்வைதம் என்று அழைக்கப்பட்டது. இந்து சமயத்தின் 3 அடிப்படை நூல்களான 10 உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதைக்கு விளக்க உரை அளித்தார். இதன் மூலம் அத்வைத வேதாந்தம் என்ற தத்துவத்தை முன்வைத்தார். அது பிரம்மம் என்னும் அடிப்படையான யதார்த்தமென்றும் ஒரே சாராம்சமென்றும் அழைக்கப்பட்டது. இயற்கை பொருள்களில் உலகம் இந்த ஆத்மாவினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. பிரம்மத்தின் கனவாக, நினைவு தடமாக இந்த உலகம் உள்ளது. இயற்கை நிகழ்வுகளின் உலகம் ஒரு பிரம்மைதான். நிலையான மனிதனிடமிருந்து மறைக்கக்கூடிய அலைகள், குமிழிகள், நுரையாக உலகம் உள்ளது. நிரந்தர ஆன்மாவிற்கு மனித உடல் ஒரு புறவடிவம். ஆன்மா என்பது பிரம்மத்தின் அவதாரம் அல்லது ஒரு துளியாக உள்ளது. நிரந்தரமான பிரம்மம் முன்னாலும் பின்னாலும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் பரவி உள்ளது. இவை அனைத்திலும் பிரம்மம் ஒன்றுதான். அதுவே சிறந்தது. பிரம்மத்தை தவிர வேறெந்த பொருளும் கிடையாது. உலகத்தில் தோற்றங்கள் அனைத்தும் பிரம்மம்தான், வேறு எதுவும் இல்லை. தெய்வீக ஆத்மாவான பிரம்மத்திடமிருந்துதான் எல்லா உயிர்களும் தோன்றின. ஆகவே அவை அனைத்தும் பிரம்மம்தான். சாதாரண மக்களின் உடனடி பிரச்சனைக்கு தத்துவம் வழிகாட்டாது. அது தொலைவில் உள்ளது. சங்கரர் தத்துவவாதி. வாழ்க்கைக்கு வெளியில் நின்று அதை காண வேண்டும் என்று எழுதினார். ஒரே உண்மையான யதார்த்தம் என்பது பிரம்மமே. நிகழ்ச்சிகள் நிரம்பிய தற்காலிக உலகம் உண்மையான அறிவு ஆகாது. பிரம்மத்தை புரிதல் மட்டுமே உண்மையான அறிவாகும் என்பது சங்கரரின் அத்வைதம். அத்வைத தரிசனத்தின்படி பிரம்மம் ஒன்றே மெய், இவ்வுலகு மாயை. இதன் அழகுகளும் கடமைகளும் எல்லாமே உள மயக்குகள். ஆனால் அத்வைதம் இந்த உலகின் அழகுகளையும் கடமைகளையும் நிராகரிப்பதில்லை. அவற்றை மேலும் திறன்பட செய்யவே அது வழிகாட்டுகிறது. விவாதம் நடராஜகுரு சௌந்தர்ய லகரி சங்கரரால் இயற்றப்பட்டது என்றே நினைக்கிறார். அதற்கான விளக்கங்களையும் அளிக்கிறார். அவருடைய கோணத்தில் அத்வைதத்தின் கராரான தத்துவ நோக்கை சமன் செய்யும் அழகியல் சார்ந்த தளம் சௌந்தர்ய லகரி. சங்கரர் எழுதிய விவேக சூடாமணி போன்ற வேதாந்த நூலின் மறுபக்கம். புலன் அறிவு நிலையில் இருந்து காரண அறிவு நிலையினை எய்தி இருந்த ஆதிசங்கரர் காரண அறிவின் முழு வீச்சுடன் மீண்டும் புலனறிவை வந்து அடைந்திடவில்லை என்பதுதான் அவருடைய சிந்தனையின் குறைபாடு என்று எனக்கு தோன்றுகிறது என்று சோதிப்பிரகாசம் குறிப்பிட்டார். இந்திய சிந்தனை மரபை மேலோட்டமாக எழுதுபவர்கள் சங்கரர் பௌத்தர்களிடமிருந்து வாதிட்டார் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய ஞான நூல்களை கொஞ்சமேனும் வாசித்தவர்கள் சங்கரர் பிற இந்து மத பிரிவினரால்தான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் என்பதை காண்பார்கள். சங்கரர் மறைந்து 1000 வருடங்கள் ஆகியும் கூட வைதீகர்கள் சங்கரரை மிக மிக கடுமையாக மறுத்து வசைபாடுவது நீடித்தது. சங்கரர் இந்து மதத்தை பௌத்த தர்க்கங்களை கொண்டு அழிக்க வந்தவர் என்றும் மாறு வேடமிட்ட பௌத்தர்
பிரசன்ன பௌத்தர் என்று வசைபாடப்பட்டார். நீச சங்கரன் என்றே ஒவ்வொரு முறையும் குறிப்பிடும் மதம் மரபுகள் இன்றும் உள்ளன. சங்கரர் மீதான திரிபுகளில் முக்கியமானது அவரை பக்தராகவும் சடங்குகளை செய்பவராகவும் சித்தரித்ததுதான். தூய அறிவை கராரான தர்க்கத்துடன் முன்வைக்கும் அவர் அழகின் உன்மத்தம் ததும்பும் சௌந்தரிய லகரியை எழுதினார் என்று வரலாறு எழுதப்பட்டது. தன் நூல்களில் உலகியல் நோக்கங்களுக்காக செய்யப்படும் வேள்விகளை மிக மிக கடுமையாக நிராகரிக்கும் ஆதிசங்கரர் பொன்மழையை பெய்ய வைக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம் எழுதினார் என்று சொல்லப்பட்டது. ஏன் அத்வைதத்தையே நிராகரிக்கும் பஜகோவிந்தம் பாடலை அவர் எழுதியது என்கிறார்கள். இந்நூல்களின் மொழிநடையே அவை மிக பிற்காலத்தவை என்று காட்டுகின்றன. அதாவது நம்மாழ்வார் பாரதியார் பாடல்களை பாடினார் என்பது போல அவை வேறு சங்கரர்களால் எழுதப்பட்டவையாக இருந்திருக்கலாம். அதே போல சங்கர மடங்களுக்கும் ஆதிசங்கரருக்கும் வரலாற்று தொடர்பு ஏதும் இருந்திருக்க நியாயமில்லை. சங்கரரின் காலம் 7ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன் என்னும் பொழுது அன்றிலிருந்தே இன்று உள்ள சங்கர மடங்கள் உள்ளன என்பதற்கு அவையே சொல்லும் ஆதாரமில்லாத வரலாறு அன்றி வேறு ஆதாரம் எதுவுமில்லை என எழுத்தாளர் ஜெயமோகன் மதிப்பிட்டார். சங்கரரின் தத்துவ தரிசனத்தில் உள்ள தூய ஞானம் என்ற கருத்து தர்க்கத்திற்கு பொருத்தமானதாக இருப்பினும் நடைமுறை அனுபவத்தால் ஆதரிக்கப்படவில்லை என்றுதான் நான் அதை ஏற்க மறுக்கிறேன். செயலால் மனம் விளைந்து கனிந்தால் ஒழிய செயல் யோகமாகி ஞானம் திரண்டால் ஒழிய மெய்ஞானம் எவருக்கும் வாய்ப்பதில்லை என்றே நினைக்கிறேன். கற்றறிந்து ஞானம் கொண்ட எவரையும் நான் கண்டதில்லை. கற்றதாலேயே அபத்தமான கர்விகளாகவோ சுய ஏமாற்றுக்காரர்களாகவோ மாறியவர்களையே அதிகம் நான் கண்டிருக்கிறேன். கீதையில் கிருஷ்ணன் அழுத்தமாக கூறுவது இதையே என ஜெயமோகன் குறிப்பிட்டார். மதிப்பீடு: சங்கரரின் ஞானவாதம் என்பது மேற்கே இமானுவேல் காண்ட் முன்வைத்த தூய கரணிய ஞானம் பியூர் ரீசன் என்று பிற்காலத்து தத்துவ கோட்பாட்டுக்கு மிக நெருக்கமானது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மார்க்சிச ஆய்வாளரான கே. தாமோதரன், இந்திய சிந்தனை இ.எம்.எஸ். நம்பூதிரிபாடு போன்றவர்கள் சங்கரர் தூய அறிவின் பண்பாட்டு முக்கியத்துவத்தை நிறுவினார், நம்பிக்கை சார்ந்த சடங்குகளுக்கு எதிராக தத்துவத்தின் வலிமையை நிலைநாட்டியவர் என்று மதிப்பிட்டனர். மரபு: சங்கர அத்வைத்தம் இந்திய சிந்தனையில் ஆழமான பாதிப்பை நிகழ்த்திய ஒன்று. சங்கரருக்கு பின்வந்த இந்திய சிந்தனையின் எல்லா தளங்களிலும் சங்கரரின் பங்களிப்பு உண்டு. சங்கரரை மறுக்கும் தரப்புகள் கூட தங்கள் உருவாக்கத்தில் அவருக்கு கடன்பட்டுள்ளன. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே பிரம்மம், அனைத்துமே ஒன்றுதான் என்பது ஓர் அறிவார்ந்த கொந்தளிப்பை உருவாக்கும் கருத்து. நவீன யுகத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் சகஜானந்தரும் நாராயணகுருவும் சங்கர மெய்ஞானத்தால் தூண்டப்பட்டு அதை மேலெடுத்து சென்றவர்களே. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு பார்க்கும் பொழுது சங்கரரின் அணுகுமுறையே அறிவார்ந்ததாக என்னுள் உள்ள நவீன வாசகனுக்கு படுகிறது என்று ஜெயமோகன் குறிப்பிடுகிறார். மாணவர் சிறப்பு: பத்மபாதர் ஆழ்ந்த பக்தி மற்றும் கவிதைக்கு பெயர் பெற்றவர். தோடகாச்சாரியார் சங்கராச்சாரியரின் பணிக்காக அர்ப்பணித்தவர் மற்றும் அவரது தோடகாஷ்டகம் என்னும் கவிதைக்காக மதிக்கப்பட்டவர். அஸ்தமலகர் குழந்தையிலேயே அத்வைத தத்துவத்தை புரிந்து கொண்டு சங்கராச்சாரியாரையே வியப்பில் ஆழ்த்தியவர். சுரேஸ்வர் இல்லறத்தில் இருந்த அவர் சங்கராச்சாரியாரிடம் ஒரு தத்துவ விவாதத்தில் தோல்வியடைந்த பிறகு துறவு பூண்டு அவருடன் சீடரானார். மறைவு: சங்கரர் தனது 32வது வயதில் கேதார்நாத்தில் சமாதி அடைந்தார்.
நினைவு சங்கரரின் 108 அடி உயர நினைவு சின்னம் ஏகாத்மாதா கி பிரதிமா இரண்டின்மை இன் உருவகம் மத்திய பிரதேசத்தில் கந்த்வா மாவட்டத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரில் திறக்கப்பட்டது. நூல் பட்டியல் சௌந்தர்யலகரி, சிவானந்தலகரி, கோவிந்தாஷ்டகம், பஜகோவிந்தம், சித்தாந்த சங்கிரகம், விவேக சூடாமணி, ஆத்மபோதம், உபதேச சாகரிஸ்ரீ, கனகதாரா சோஸ்திரம், சுப்பிரமணிய புஜங்கம், நிர்வாணாஷ்டகம். கட்டுரை நிறைவு.